குமரி மாவட்டம் இணையம்புத்தன்துறை பகுதியில் பேரூராட்சி மற்றும் ஊராட்சி இடையே எல்லை நிர்ணயம் பிரச்சனையால் மீனவ கிராம மக்கள் அடிப்படை வசதிகள் கிடைக்காமல் தவித்து வருகின்றனர். இதுகுறித்து விவரிக்கிறார் செய்தியாளர் ராஜேந்திர பிரசாத். ராஜேந்திர பிரசாத், வணக்கம். இது தொடர்பான மேலும் தகவல்கள். கிள்ளியூர் தாலுகாவுக்குட்பட்ட பகுதிகளாக இணையம்புத்தன்துறை ஊராட்சி மற்றும் கீழ்குளம் பேரூராட்சியானது அமைந்துள்ளது. இந்த இணையம்புத்தன்துறை ஊராட்சியை ஒட்டியுள்ள பகுதிகளாக ராமன்துறை, இணையம், ஹெலன் நகர் உள்ளிட்ட மீனவ கிராமங்கள் உள்ளன. இவற்றில் ஹெலன் நகர் மீனவ கிராமமானது இந்த கீழ்குளம் பேரூராட்சி எல்லையோர பகுதியை ஒட்டி உள்ளதால் இந்த பகுதியை எல்லை பிரிப்பதில் முறைகேடு நடந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக ஹெலன் நகர் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் உள்ள மக்களுடைய சொத்து வரி, நிலவரி உள்ளிட்டவை அனைத்தும் கீழ்குளம் பேரூராட்சி வசூலித்து வருவதாகவும், இதனால் இந்த மீனவ கிராமத்தில் உள்ள மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டு வருவதாகவும், அதோடு மட்டுமில்லாமல் அரசினுடைய நலத்திட்டங்கள் எதுவும் கிடைக்காமல் மிகுந்த வருத்தத்துக்கு பிசினஸுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு பாரு. உடனே ஜிஎஸ்டி எக்ஸ்பர்ட் பேசு. உடனே எப்படி கிடைக்கும்? பாஸ் வாலா பி தி பாஸ் உள்ளாகியுள்ளதாகவும், கடந்த 3 வருடங்களாக இவர்கள் இந்த பெரும் சிக்கலை சந்தித்து வருவதாகவும், இதனை அடுத்து இந்த ஊராட்சியோடு இந்த ஹெலன் நகர் மீனவ கிராமத்தையும் இணைக்க வேண்டும் என்ற ஒரு தொடர் கோரிக்கையை அரசிடம் வைத்து வந்த நிலையில் அதனை ஏற்காத நிலையில் அரசுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக ஹெலன் நகர் மீனவ கிராமத்தை சேர்ந்த மக்கள் இன்றைய தினம் அந்த ஊரிலிருந்து கால்நடையாக நடந்து இணையம்புத்தன்துறை ஊராட்சி வரை ஒன்றிய அலுவலகத்தின் முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக அரசு துறை அதிகாரிகள் அவர்களோட பேச்சுவார்த்தை நடந்ததாக கூறப்படுகின்றன. நம்முடைய இவர்கள் பாதிக்கப்பட என்னென்ன பாதிப்புகள் சந்தித்துள்ள என்பதை பேசுவதற்கு அவரிடம் இருக்கா. சார் வணக்கம். என்னென்ன இந்த பிரச்சனை எத்தனை வருஷமாக இருக்குது? இதனால் என்னென்ன பாதிப்புகள் உங்களுக்கு இருக்குது? இது 1979க்கு பிறகு இந்த பிரச்சனை இருக்குது. அதாவது தொகுதி பஞ்சாயத்து மறுசீரமைப்புன்னு சொல்லிட்டு வந்த நேரத்தில் இந்த பிரச்சனை பெருசாக உருவாக்கப்பட்டது. அப்போதிலிருந்தே மக்கள் போராட்டத்தில் இருக்கிறாங்க. கடற்கரை கிராமங்களை தனித்தனி வில்லேஜ் பஞ்சாயத்தாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு 1980க்கு முன்னாடி தனித்தனி வில்லேஜ் பஞ்சாயத்தாக தான் இருந்தது. 80ல் வந்த பஞ்சாயத்து மறுசீரமைப்பில் தான் இந்த கடற்கரை கிராமங்களை துண்டு துண்டாக உடைச்சி அதை பேரூராட்சிகளோட உள்நாட்டு பகுதிகளோட இணைச்சிட்டாங்க. அதிலிருந்தே நாங்கள் போராடிட்டு இருக்கிறோம். இப்போ கீழ்குளம் அந்த பேரூராட்சியினால் ஹெலன் நகர் இந்த கடலோர பகுதி மக்களுக்கு, மீனவ மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி தான் இன்னைக்கு இந்த போராட்டம். ஏன்னா இப்போ கலைஞர் கனவு இல்லம், அந்த கனவு இல்லத்துக்காக 40 வீடுகள் தேர்வு செய்தாங்க. அந்த 40 வீடுகள் தேர்வு செய்ததை கூட பேரூராட்சியிலிருந்து அவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த மக்களுக்கு வீடு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. 40 வீடுகள் தேர்வு செய்யப்பட்ட வீடுகளை கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. தண்ணி வரி மக்கள் கட்டுறாங்க. தண்ணி வரி கட்டக்கூடிய மக்களுக்கு உப்பு தண்ணி கொடுக்குறாங்க. சாலை வசதி ஒழுங்காக பார்க்குறதில்ல. உள்கட்டமைப்பு வேலைகள் எதுவுமே செய்கிறதில்ல. மக்களுக்கான வீட்டுக்கரம், அதுபோல் உள்ள சொத்து வரி, இது மாதிரியான விஷயங்களில் இவங்க நிறைய இடையூறு பண்ணுறாங்க. நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னென்னா, இணையம்புத்தன்துறை ரெவென்யூ வில்லேஜ், இணையம்புத்தன்துறை வருவாய் கிராமம்னு சொல்லிட்டு ஒரு நிலப்பகுதி இருக்குது. அந்த இணையம்புத்தன்துறை வருவாய் கிராம நிலப்பகுதியை இணையம்புத்தன்துறை வில்லேஜ் பஞ்சாயத்தினுடைய வருவாய் இந்த நிலப்பகுதியாக வரையறுக்கணும். அதுதான் நாங்கள் சொல்லக்கூடியது. அப்படி செஞ்சாங்கன்னா இணையம்புத்தன்துறை வில்லேஜ் பஞ்சாயத்தினுடைய அத்தனை நலன்களையும் எங்கள் மக்கள், ஹெலன் நகர் மக்களும் அனுபவிப்பாங்க. இன்னைக்கு போராட்டம் நடத்துறீங்க. இது போராட்டம் முடிவடைஞ்ச மாதிரி தோணுது. எதன் அடிப்படையில் போராட்டத்தை கைவிட்டீங்க? போராட்டம் முடிவடையல, தற்காலிகமாக இந்த போராட்டத்தை நிறுத்தி வைக்கிறோம். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய கிள்ளியூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் பிடிஓ நேரடியாக போராடிட்டு இருந்த மக்களோட பேசினாங்க. உங்களுடைய எல்லா கோரிக்கைகளையும் நாங்கள் நிறைவேற்றுவோம். அது மாதிரி வருவாய்த்துறை, காவல்துறை எல்லா அதிகாரிகளும் நின்று உங்களுடைய எல்லா கோரிக்கைகளை நிறைவேற்றுவோம். உங்களுடைய தேர்வு செய்யப்பட்ட அனைவருக்கும் வீடு கொடுக்கப்படும். இந்த சர்வேயை இணையம்புத்தன்துறை ரெவென்யூ வில்லேஜினுடைய எல்லையாக இணையம்புத்தன்துறையை உருவாக்குறதுக்கு நாங்கள் மேலே எழுதி அனுப்புகிறோம். அங்கேருந்து எங்களுக்கு முடிவு வந்தோடனே செய்வோம். உங்களுக்கான எந்த நலத்திட்டமும் தடைபடாது, எல்லா விஷயங்களையும் நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க. அதாவது அடிப்படை வசதிகள் உள்ளிட்டவற்றை எதுவும் செய்து கொடுக்காமல் அதிகப்படியான வரி வசூல் செய்வதாகவும், இதன் காரணமாகவே இந்த மக்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டதாகவும், தற்போது இந்த போராட்ட காலத்திற்கு வட்டார வளர்ச்சி அலுவலர் இந்த மக்களை சந்தித்து இவர்களுடைய போராட்டத்துக்குரிய தீர்வு ஏற்படுத்தப்படும் என்றும் அதற்காக பரிசீலனை செய்யப்படும் என்ற உத்தரவாதம் அளித்ததன் பேரில் தற்காலிகமாக இந்த போராட்டமானது தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி ராஜேந்திர பிரசாத்.